பாகிஸ்தானில் வசிக்கும் இந்து குடும்பங்களின் திருமணங்களில் இது சற்று வித்தியாசமானது. கராச்சியில் உள்ள பிசட்டா லைன்ஸ் பகுதியில் வசித்து வரும் இந்த தமிழ் குடும்பங்கள் தங்கள் பாரம்பரிய வழக்கங்களையும் தொடர்ந்து பின்பற்றி வருகின்றனர். தமிழ் சமூகத்திற்கான மாரியம்மன் கோவிலின் தலைவராக கரிதாஸ் இருக்கிறார். முகூர்த்த நாளில் முன்னாடி காப்பு செய்த பிறகு குடங்களிலே 2 பேரும் காப்பு கட்டி ஆகுது. அதன் பிறகு அவர்கள் வீட்டுக்கு போய் தன்னுடைய குலதேவிக்கு பூஜை செய்த பிறகு கோயிலுக்கு வருகிறார்கள். அதன் பிறகு பாத பூசம் ஆகுது. பாதம் பூசம் ஆன பிறகு இருவர்களும் மண்டபத்தில் உட்கார வச்சு அதன் பிறகு அந்த விவாகம் தாலியை கட்டி கொண்டு வருகிறோம். இந்தியாவை போலவே பாகிஸ்தானில் வசிக்கும் தமிழ் இந்து மக்களின் திருமணச் சடங்குகளும் சூரிய உதயத்தின் போதே தொடங்குகின்றன. மாங்கல்யம் சூரிய உதயம் ஆன பிறகு சூரியனுக்கு அதை காட்டி எல்லா தேவர்களுடைய பேர் எடுத்து மங்கலியத்துக்கு காட்டி அதன் பிறகு எல்லாவுடைய ஆசீர்வாதம் அதில் சேர்ந்த பிறகு தான் அந்த தாலியை அவர்கள் தாய் தந்தை மூலியமாக மாப்பிள்ளைக்கு கொடுத்து மாப்பிள்ளை அந்த தாலியை பெண் காய்த்தலியை அணைத்து கொள்ளுகிறார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அல்லது அதற்கு முன்னரே தமிழ்நாட்டிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்த சுமார் 75 தமிழ் குடும்பங்கள் இந்த பிசட்டா லைன் பகுதியில் வசித்து வருகின்றன. கரிதாஸ் தற்போது 3வது தலைமுறையைச் சேர்ந்தவர். எங்களுடைய பெரியவர்கள் 1987 அங்கிருந்து இங்கே வந்தார்கள். அதன் பிறகு இதுவரையிலையும் இது 3வது ஜெனரேஷன். நாங்கள் என்னுடைய தகப்பனார் எனக்கு அர்ச்சோடி மற்றும் கற்றுக் கொடுத்தார் தமிழில். அதன் மூலியமாக இன்றைக்கு கடவுள் கிருபையாலியும் மாரியம்மன் கிருபையாலியும் தமிழுடைய புஸ்தகங்களையும் படித்து கொண்டு வருகிறேன். தினத்தோறும் மாரியம்மன் கோயில் மாரியம்மன் தாலாட்டு ஒரு ஏடு தினத்தோறும் படித்து கொண்டு வருகிறோம். மாலை நேரத்தில் பூஜையில் எல்லா பூஜையும் நாங்கள் தமிழிலேயே செய்து கொண்டு வருகிறோம். இதனால் இந்த தமிழ் நம்மளுடைய தாய்மொழி இது எப்பயும் அழியாத இருக்க வேண்டும் என்று தான் என்னுடைய முயற்சி. இந்த தமிழ் கல்வியை நான் நம்முடைய தமிழ் மக்களுக்கு கற்று கொள்வதற்கு தான் இதையெல்லாம் நான் தமிழிலே எல்லாம் பூஜையும் செய்து கொண்டு வருகிறோம். தற்போது இங்கிருக்கும் தமிழ் குடும்பங்களில் வெகு சிலரே தமிழ் பேசுவதாகவும் இருந்தாலும் தொடர்ந்து தங்கள் மொழியை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல அனைத்து முயற்சிகளும் செய்து வருவதாக கரிதாஸ் கூறுகிறார்.